அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ மூலமாக ஆவணங்கள் பெறப்பட்டது அப்படின்னு சொன்னார். அந்த ஆவணங்கள் சொல்வது என்ன? தமிழக மக்களுக்கு இந்த ஆவணங்கள் புதுசா என்ன செய்தியை சொல்கிறது? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கும் வணக்கங்கள். அண்ணாமலை அவர்கள் என்ன வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காருன்னா, தமிழக அரசியல் மட்டும் இல்லாம பாரத அரசியல் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இரு நிலைகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றன. அந்த இரு நிலைகள் என்ன, அவங்களோட டபுள் ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அவர்கள் தகவல் அறியும் சட்டம் மூலமாக பல விஷயங்களை அவர்கள் மத்திய அமைச்சர்கள் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி கச்சத்தீவை என்ன நிலையில் இலங்கையிடம் ஒப்படைத்தது, இல்ல அங்க மீனவர்களின் உரிமை கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அங்க மீன் பிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன உரிமை இருக்கிறது, அதை யார் இலங்கையிடம் கொடுத்தார்கள், மீனவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறது காரணம் யார்? இரண்டாவது, திமுக என்னைக்குமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லிட்டு இருக்கிறது, எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நாங்க எந்த தவறுமே பண்ணல, நாங்க எப்பவுமே மீனவர்களோட உரிமைக்காக போராடி கொண்டே இருக்கிறோம், நாங்கள் எப்பவுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவர்களோட உரிமையை பெற்றுத் தருவதற்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்னு. இது எல்லாம் உண்மையா இல்லையா, இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்னு தெரிவதற்காக தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப நாளா சில இன்ஃபர்மேஷன்லாம் கிளாசிஃபைடாவே இருந்துச்சு. அதாவது மத்திய அமைச்சரவை, மத்திய அரசு அன்னைக்கு இருக்க தமிழக அரசோட கன்சல்ட் பண்ணாங்களா இல்லையா, கன்சல்டே பண்ணாம அவர்களாக முடிவெடுத்தார்களா, என்ன நிலைமை இருந்தது, 1974 அக்ரிமெண்ட், 1976 கம்யூனிகேஷன், அந்த அக்ரிமெண்டோட ஒரு மாடிஃபிகேஷன் ஆகும். அப்போ இதெல்லாம் என்ன உண்மையான நிலை அப்படின்னு தெரிய வேண்டிய அவசியம். 1974 அக்ரிமெண்ட் படி சாவரனிட்டி அந்த ஐலண்டுக்கு வெறும் ஸ்ரீலங்காக்கு இருக்கும். ஆனா இந்தியாவை சார்ந்த தமிழக மீனவர்கள் அங்க அவர்கள் வலையை உலர்த்துவதற்கும் அங்க இருக்க சர்ச்சுக்கு போறதுக்கும் போகலாம், மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கான உரிமை இருக்கும் அப்படின்ற பொசிஷன் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, 1976 பார்த்தோம் அப்படின்னா வெறும் பை வே ஆஃப் லெட்டர் கம்யூனிகேஷன் அந்த 1974 அக்ரிமெண்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் ஆகுது. அந்த என்ன அமெண்ட்மெண்ட் ஆகுது, அதாவது அங்க இருக்கிற உரிமை வெறும் அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு மட்டும்தான், ஆனா மீனவர்களுக்கு வேற எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு மாறி இதெல்லாம் நடக்கும் போது திமுக அரசு அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலைமையில் அரசு இருந்தது. அப்ப கன்சல்டேஷன் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தா 1974 இதற்கான கன்சல்டேஷன் இருந்திருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களை அன்னைக்கு இருந்த வெளியுறவுத்துறை செக்ரட்டரி சந்திச்சிருக்கிறார். எங்க போர்ட் சென்ட் ஜார்ஜ்லயே அவரோட செக்ரட்டரியேட்லயே சந்திச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. கருணாநிதி அவர்கள் 2 ஆண்டுகள் கால அவகாசம் கேட்டிருக்காரு. இல்ல, நான் இங்க இதோட ரெப்ரகஷன்ஸ் எப்படி குறைக்க முடியும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு திமுக அரசு என்னைக்குமே சொல்லிக்கிட்டு இருந்தது போய் அப்படின்றது வெட்ட வழியாக மக்களுக்கு தெரிய வருகிறது. அதாவது முதல்ல திமுக அரசுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் இருக்கு, இந்த அக்ரிமெண்ட் வரப்போகுது அப்படின்ற நாலேஜ் இருந்திருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, மீனவர்களோட உரிமை பறிப்போகிறதா இல்லையா அப்படின்றதும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. அப்புறமா இவர்கள் அதை மாற்றுவதற்கு என்ன செய்திருக்கிறார்கள், நம்ம வெறும் ஃபேக்சுவலான பொசிஷன்ஸை மட்டும் பார்ப்போம். 1974 அன்னைக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக அவர்கள் வெறும் வெளிநடப்பு செய்கிறார்கள். இங்கே ஒரு ரெசல்யூஷனை மட்டும் பாஸ் பண்றாங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுல என்ன ஒரு மக்கள்கிட்ட திரும்பி டபுள் ஸ்டாண்ட் அப்படின்றத பார்ப்போம். 1974 ஸ்ரீலங்காவை சார்ந்த, இலங்கையை சார்ந்த அமைச்சர்கள் இருவர் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவர்களிடம் இவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்க வேண்டும், அவர்கள் இந்த அக்ரிமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல மீனவர்களோட உரிமையை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற கேள்வி கேட்டிருக்கோம். அது இல்லாம தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் அன்னைக்கு டி கணபதி அவர்கள் இலங்கைக்கு போறாங்க, காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க 1974 1975 அன்னைக்கு. ஆனா இந்த கேள்வி எல்லாம் எதுவுமே அவங்க ஸ்ரீலங்கா அரசோட கேட்கவே இல்லை. சோ இவர்களோட எண்ணம் உண்மையாக இருந்து மீனவர்களோட உரிமை நம்ம 3 பாகங்களாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. திமுகவும் காங்கிரஸ் அரசும் இருந்த யூபிஏ காலகட்டத்தில் என்ன செய்தார்கள் மீனவர்களோட உரிமையை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு. ஏற்கனவே ஒரு உரிமை இருக்கா இல்லையா, ஒரு நிலத்தை நம்ம கொடுத்து விட்டோம், சீல் பண்ணிட்டோமா, இல்ல அவங்களோட சாவரனிட்டி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு வரும்போது நம்ம 2 நாடுகளுக்கும் இருக்கிற உரிமைகள், அவர்களோட நிலத்தின் மீது இருக்கும் உரிமை, அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ், இது 3மே நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு.
அதனால ஒரு நாடு மட்டும் தனியாக முடிவெடுக்க முடியாது அப்படின்றது தனியாக இலங்கை அதாவது தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அவங்களோட மீன் பிடிக்கும் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதும், அவர்கள் அப்படி அரசானா அவங்களை வெளியில கொண்டு வரதுக்கும் இரண்டு அரசுகளும் என்ன வேறு வேறு நிலைகளை கடைபிடித்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். யூபிஏ ஆட்சி காலத்துல வந்து இல்ல ராமசாமி, நம்ம திரும்ப திரும்ப அவங்க செய்த குற்றங்களை நம்ம சொல்றோம். திமுக குற்றம் செஞ்சுச்சு, காங்கிரஸ் குற்றம் செஞ்சுச்சு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். சரி, அதை கடந்து வந்து அதிலேந்து மீட்டெடுப்பதற்கான வழிகளை என்ன செஞ்சுச்சு பாஜக அப்படிங்கிறது தானே. 2015ஆம் ஆண்டு ஆர்டிஐல கூட கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்தியா அப்படிங்கிறதை ப. சிதம்பரம் சொல்றாரு. 2015ஆம் ஆண்டு யாரோட ஆட்சி அது? பாஜகவுடைய ஆட்சி தான். அப்பவும் வந்து இந்த விஷயம் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்பெல்லாம் எதுவுமே செய்யாம தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த விவகாரத்தை கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப திமுகவையும் காங்கிரஸையும் நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க. அது தவறு யார் தவறு செய்தாலும் தவறுதான், அது மறுப்பதற்கு இல்லை. அது தவறுன்னு சொல்றா, அந்த தவறிலேந்து மீட்டெடுக்க மக்களை காப்பாற்ற என்ன நடவடிக்கை? தீர்வை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, குற்றச்சாட்டு சொல்றீங்களே தவிர தீர்வு என்ன? குற்றச்சாட்டு இல்ல. அதனாலதான் ராஜபக்சே இங்க வந்தார் இல்லையா, நான் தெளிவாக சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத காமிக்கிறேன். அதை வெறும் குறைன்னு பார்க்க வேண்டாம். நான் மாற்றம் என்ன, யூபிஏ ஆட்சி காலத்தில் திமுக காங்கிரஸோட நிலைப்பாடு, அவர்களோட செயல் என்ன, அந்த செயல்ல இருந்து இன்னைக்கு மாற்றம் என்ன அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. 282 நாள் குறைஞ்சபட்சம் ஆவரேஜா இல்ல தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால கைப்பற்றப்பட்டார், அரசு 282 நாள் குறைஞ்சபட்சம் காலத்தில் அது குறைந்து 82 நாட்களாக குறைஞ்சிருக்கு. ஆவரேஜா பலர் 20 நாட்களுக்குள்ள அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இது பைலேட்டரல் எக்ஸசைஸ். இது வந்து முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் மாற்றம் என்ன அப்படின்னா, அவர்கள் அன்னைக்கு மெத்தன போக்கு இருந்தது, இன்னைக்கு அந்த மெத்தன போக்கு இல்ல. தமிழக மீனவர்களோட உரிமைகள் முக்கியம், அவர்களோட சுதந்திரம் முக்கியம். அவர்கள் வந்து தவறாக கைப்பற்றப்பட்டால் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றது முதல். இது எப்பவுமே அப்ப வந்து கைது பண்ணப்படுறது அது யாரு விரைவா கொண்டு வர்றா, மெத்தன போக்கா யாரு இருக்கா, அவ்வளவுதான். இதோட தான் இருக்குமா? இது காலங்காலத்துக்கு இப்படியே அடுத்த கட்டம் அரசியலா தான் போகுமா? மன்னிக்கணும், அதனாலதான் நீங்க ஸ்டேஜ் வைஸா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸோட இது இருக்கு. அதுல எந்த முயற்சியும் இதுவரைக்கும் எந்த அரசும் இதற்கு முன்னாடி பாஜக அரசுக்கு முன்னாடி யாருமே எடுத்ததில்லை. கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீஸ்ல முதல் முறையாக முன்னாடி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார் நரசிம்மா அவர்கள் முன்னாடி சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கும்போது, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கும்போது அவர் அப்பியர் ஆயிருக்காங்க. இந்த இஷ்யூ மட்டும் இல்லாம அதே மாதிரி இட்டாலியன் மெரின்ஸ் கேஸும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது இதற்கு முன்னாடி நடக்க பெறல. இது இல்லாம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அவர்களோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் கிளியரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் நிக்க போறதுல பைலேட்டரல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் டிஸ்கஷனும் இருக்க போகுது அப்படின்னு. இது மட்டும் இல்லாம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து இலங்கைக்கு டிராவல் பண்ணும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் வந்து அவரோட பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து இது வரைக்கும் நடக்காது, இன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, நான் இந்த முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன்.